ஐயா வணக்கம். வணக்கம்ங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். அரசியல் களத்தில் இப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்க விஷயம், சீமானை எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணி கூப்பிடுறது. அன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் 7ல் அது வந்து ஒரு மிகப்பெரிய விவாதமாக இது போயிட்டுருக்கு. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிங்க? சீமான் கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒருவேளை அவர் கூட்டணிக்கு போனார் அப்படின்னா யாருக்கு லாபம்? முதலாவது, இந்த நாளிலே நமது தமிழக முதல்வர் அவர்கள் தன் உடல்நல குறைவாக மருத்துவமனையில் இருக்கிறார் என்ற செய்தி எல்லோரும் அறிந்தது தான். சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக நாங்கள் கண்டிப்பாக அவருக்காக ஜெபிக்கிறோம். அவர் அது சீக்கிரத்தில் உடல்நலம் தேறி தன்னுடைய பணிக்கு திரும்புவார் என்று நான் நம்புகிறேன். சீமானை தன்னுடைய கட்சியிலே நிற்பதற்காக கூட்டணிக்காக இபிஎஸ் அழைத்தார் என்ற ஒரு செய்தி ஒரு விசித்திரமான செய்தி தான். ஆனால் எப்படி அதை எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லை. ஆனால் என்ன நோக்கில் அவர் அழைத்தார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அதற்கு சரியான தக்க பதிலை சீமான் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு தீமையை எப்படி ஒரு தீமையை வைத்து அழிப்பது என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா திமுகவையும் அண்ணா திமுகவையும் நாம் தமிழர் கட்சியோ சீமானோ ஒரே நேர்கோட்டில் வைத்து தான் பார்க்குறாங்க. இரண்டு பேருமே அன்று காமராஜ் சொன்னது போல் ஒரு குட்டையில் ஊட்டிய இரண்டு மட்டைகள் தான் இது. அது என்று இவர் லஞ்ச லாவண்யம், அநீதி எல்லாவற்றிலும் ஒரே போக்குடையவர்கள் தான். இவர்கள் யார் கூட போயும் நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக இல்லை. எனவே அதை சீமானை அழைத்ததற்கு நோக்கம், ஒருவேளை அவர் எப்படியாவது தன்னுடைய கூட்டணிக்கு வரமாட்டாரா, வந்தால் ஒரு நல்ல ஏதாவது ஒரு நிலையிலே ஒரு ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கணக்கு போட்டிருக்கலாம். அந்த கணக்கு இன்று பலிக்கவில்லை. ஆனாலும் இது அழைப்பு வந்து இன்றைக்கி பெரும்பாலும் பேசப்பட்டாலும் அதிமுகவுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வேறு சில கட்சிகள் வரும் என்பதை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். யார் மனநிலை எப்படி மாறும்னு தெரியாது. தேர்தல் வர வர, நாட்கள் நெருங்க கூட்டணிகள் மாறலாம், சிலர் இடம்பெயரலாம், சில வித்தியாசமான கட்சிகள் கூட போய் சேரலாம். ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் சீமான் எப்பொழுதுமே நான் தனியாக தான் நிற்பேன்னு சொல்லிட்டார். அவருக்கு வந்து இந்த தேர்தலிலே எந்த கட்சியுடன் கூட்டணி இல்லை, யாருடன் நான் கூட்டணியில் இருக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்காரு. அதிலே அவர் தெளிவாக இருக்கிறார். அவர் முழுமையான வெற்றி நான் பெறும் வரைக்கும் நான் மக்களிடத்திலே என் கோரிக்கையை வைத்து கொண்டே இருப்பேன் என்பதுதான் அவருடைய நோக்கம். அதை செய்துகிட்டே இருக்கார். அதை அவர் தொடர்ந்து செய்வார். அதில் அவர் மாற்றுக்கருதில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சும்மா ஒரு மீனுக்கு தூண்டில் போட்டு பார்க்கிறார், ஏதாவது ஒரு மீன் கிடைக்குமா என்று. அது அவர் நோக்கம் பலிக்கவில்லை என்பதுதான் தெரியும். இப்போ இதே இது பார்த்தீங்கன்னா அவர் விஜயோட கட்சிக்கும் அவர் வந்து அழைப்பு கொடுத்துருக்காரு. பிஜேபி கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியில் இந்த நாம் தமிழர் மாதிரியோ இல்லை தேவைக்கா மாதிரியான கட்சிகள் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? முற்றிலும் இல்லை. ஏன்னா தாவேக்காவை பற்றி சொல்ல முடியாது. ஏன்னால் அவர் கருத்தியல் ஒற்றுமையில் அந்த கட்சியோட இன்னும் செயல்பாடு ஆரம்பிக்கவில்லை. அவருடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க அவர்கள் பேசுவது ஒன்று, செய்வது ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கி வரைக்கும் அவங்க சரியான அரசியல் கோட்பாட்டுக்கு வந்துட்டாங்கன்னு தெரியாது. ஏதோ உணர்ச்சி வசப்பட்ட ஒரு சில அவரோட ரசிகர் கூட்டங்களால் கட்டப்பட்ட ஒரு கட்சியாக தான் இருக்கிறதே தவிர, அது அரசியலை புரிந்து கொண்டு அவர் கட்சிக்கு வரான்னு எல்லாம் எங்கே வர இளைஞர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயை பார்க்க தான் நாங்கள் கூடணும் சொல்கிறாங்க. அவங்க அரசியலுக்காகவோ அங்கே பேசப்படுகிற நோக்கத்துக்காகவோ வந்தாங்கன்னு யாரும் சொல்லலை. எந்த இடத்துல வந்தாலும் கூட ஒரு சாதாரணமான பொதுமக்களிடத்தில் நான் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். தன் கட்சியில் இருக்கிற சாதாரண ஒரு தொண்டனை கூட அவரால் சரியாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியல. நாட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவார்? ஒரு சிறு கூட்டமாக இருக்கிற 2000-3000 பேரை கூட ஒன்றால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர்களுக்கு ஒரு ஒழுக்கத்தை சொல்லித்தர முடியும். எங்கே வந்தாலும் அரசாங்க சொத்துக்களை சேதப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பெனால்ட்டி போட்டால் கட்டுறன்றாங்க. அது சரியான நடைமுறை இல்லை. அது எத்தனை முறை சேரை உடைப்பாங்க, அவங்க சேருன்னுவாங்க. அதுக்கு அங்கே பணம் கட்டுவாங்க, அப்புறம் ரோடை உடைப்பாங்க. இது சரியான வழிபோக்கு இல்லை. இது இளைஞர்களை அவர் சரியாக வழிநடத்தவில்லை. அரசியலை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஒரு ரசிகர் கூட்டம் தான் அது எந்த அளவுக்கு தேர்தலில் வெற்றி பெறும், தேர்தலில் வருன்றதெல்லாம் போக தான் தெரியும். இந்த தேர்தல் முடிவு தான் தெரியும். அப்படி ஒரு கூட்டணியை அவர்கள் எந்த பக்கம் போவாங்கன்ற ஒரு நிச்சயமும் யாருக்கும் இல்லை. அவங்களுக்கு தனியாகவே நாங்கள் ஜெயிச்சிடுவோன்னு ஒரு தன்னம்பிக்கையில் பேசிகிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் சீமான் போன்ற ஆட்கள் கண்டிப்பாக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இல்லை. அரசியல் கட்டமைப்பு, கட்சி எல்லாம் தெளிவாக அவர் நடத்தி வச்சிருக்கார். அவர்
அதில் அந்த கட்டுப்பாடு இருக்கிறது, அந்த கோட்பாடு இருக்கிறது, புரிதல் இருக்கிறது. அவருக்கு வருகிற கூட்டம் புரிந்த கூட்டம், அப்படிப்பட்ட கட்சி. அப்போ அவர்கள் கொள்கை ரீதியாக பிஜேபியை எதிர்க்கிறவர். சீமான் எந்த காரணத்திலும் பிஜேபி வந்து ஒரு நிலையிலும் அவர் அது சேர்ந்து போனதில்லை, கூட்டணியாக போனதில்லை, எதிர்த்து தான் அவர் எப்பொழுதுமே செயல்பட்டிருக்கிறார், இன்று வரை பேசி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவர் போய் இவரிடத்தில் கூட்டணி வைத்து தான் நாங்கள் போகணும்னு அவசியம் இல்லை. அப்படி போனார்னா அவர் வந்து அது தற்கொலைக்கு சமமானது என்று அவருக்கே தெரியும். பிஜேபியை தன் எதிர்த்து விட்டு பிஜேபி கூட போக மாட்டார். ரெண்டாவது அதிமுக என்ற ஒரு ஊழல் கட்சியோடு போய் சீமான் நின்றார் என்றால் அவருடைய நிலைப்பாடுக்கு வந்து அது காரணம் இல்லாமல் அது வந்து வேறு வெற்று பொருளாக போயிடும். அதில் அவருக்கு தெரியும். அதனால் அவர் அங்கெல்லாம் போய் நிற்க மாட்டார், அவர் முழுமையாக போக மாட்டார். ஆனால் தாவேக்காவுக்கு அந்த நிலைப்பாடு இல்லை. அவர்கள் ஒருவேளை அவர்கள் அரசியல் சாணிக்கியத்திலே நாங்கள் ஜெயிக்க வேண்டும், எப்படியாவது ஒரு 10 பேரை எம்எல்ஏ ஆக்க வேண்டும் என்று துடிப்பில் வந்தார்கள் என்று சொன்னால் யார் கூடனாலும் போய் கூட்டணிக்கு போவாங்க. ஏன்னா அவர்களுடைய கொள்கையோ அவர்களுடைய கொள்கை பிடிப்போ ஏதோ சரியான இதுதான் என்றெல்லாம் அவங்க சரியாக சொல்லலை. அவங்களுடைய அப்படி தான் எங்களுடைய ஒரு கொள்கையை வந்து அவங்க சரியாக வகுத்துக்கல. அது அவங்களுக்கு வந்து 2 பக்கம் போகிற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சீமானுக்கு இல்லை என்று தான் கருதுகிறேன். எடப்பாடி வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தார், மிகப்பெரிய கட்சி ஒன்று எங்கள் கூட்டணிக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். எல்லாத்துக்குமே சீமான் தான் அந்த கட்சிக்கு போவார் அப்படிங்கிற மாதிரியே ஒரு அசம்ஷனில் இருந்தாங்க. அப்படி என்றால் சீமான் வந்து அந்த கட்சிக்கு அவர் போகலை அப்படின்னா எடப்பாடி சொல்கிற பெரிய கட்சி எதுவாக சார் இருக்கும்? அவர் அது சீமானை ஆச்சரியப்பட்டு சொன்னார். நான் பெரிய கட்சியாக என்று அவர் வந்து ஒரு கிண்டலாக ஒரு கேள்வியும் கேட்டிருக்கார். அவர் எடப்பாடி சொல்லுகிற கட்சி சீமானுடைய கட்சியா என்று சீமான் ஆச்சரியப்படுற அளவுக்கு சொன்னார்னா எடப்பாடியுடைய சிந்தனை அது அல்ல. எடப்பாடி வந்து அங்கே இருக்கிற ஒன்று தாவேக்காவுக்கோ அல்லது காங்கிரஸுக்கோ அவர் வலை விரித்திருக்கிறார். பெரும்பாலும் என்னுடைய அசஸ்மெண்ட், என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும் என்று சொன்னால் அது காங்கிரஸாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா காங்கிரஸை வந்து தாவேக்காவும் காங்கிரஸும் பேசி கொண்டிருக்கிறார்கள். திமுக விட்டு காங்கிரஸ் வெளியே போகிறது என்று ஒரு பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த சூழ்நிலை வந்து கூட்டணிகள் மாறப்போகிறது என்ற ஒரு சித்தாந்தத்தில் இருக்கிறாங்க. ஒருவேளை தாவேக்காவும் காங்கிரஸும் கூட சேர்ந்து கூட போகலாம் என்ற ஒரு கண்ணோட்டத்திலே எடப்பாடி பழனிசாமி அதை சொல்லியிருக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை மாறும் என்று சொன்னால் கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே அரசியல் சூழ்நிலையெல்லாம் மாறும். ரெண்டாவது வந்து இன்றைக்கி இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியிலே கூட மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் வந்து நிலையற்ற தன்மையில் இருந்து அவங்க தகப்பனார் ஒரு பக்கமும் பிள்ளை ஒரு பக்கமும் பேசி கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு இவங்க கூட யாராவது ஒரு பிரிவினர் கண்டிப்பாக ஒரு இடத்துல போய் சேரலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அப்போது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர்களை கூட மனதில் வைத்து கூட சொல்லியிருக்கலாம். அவர் ஒரு மிகப்பெரிய கட்சி என்று சொல்லும்போது நான் என்னுடைய மனநிலையில் யோசிக்கிறேன், அவர் காங்கிரஸைத்தான் குறி வைக்கிறார் என்று தெரிகிறது. அதை தான் இருக்கணும். ஒருவேளை காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி விட்டு போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் திமுக கூட்டணியில் ஒரு பெரிய வேக்யூம் ஒன்று கிரியேட் ஆகும். அப்போ அந்த இடத்துல யார் ஃபாதர் போய்? ஏன்னா நம்ம கண்டிப்பாக திமுகவுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய சுய பரிசோதனைக்கான ஒரு காலமாக வரும். ஏன்னா அவங்க வந்து கூட்டணிகள் மாறலாம், ஏன்னா சூழ்நிலைகள் மாறலாம். ஏன்னா திமுகவுக்கு இப்போ சோதனை காலங்கள் ஆரம்பிச்சிச்சு. இதற்கு மேலே அவர் மேலே இருக்கிற வழக்குகளையும் துரிதப்படுத்தி எல்லாரையும் சிறைக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. மத்திய அரசு வேகமாக பணி செய்து கொண்டு இருக்கிறது. அவங்க வந்து தொடர்ந்து அவங்க வீட்டில் கைதுகள் வேகமாக எதிர்பாருங்கள்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது ஒருவேளை காங்கிரஸ் நிர்பந்தப்படுத்தி வெளியேறுமானால் அடுத்து இவர்கள் வந்து திமுக வந்து திமுகவுக்கு வந்து பிஜேபி தீண்டத்தகாத கட்சி அல்ல. அதனால் அவங்களுக்கு வந்து எப்போனாலும் அது ஒரே நாள் இரவுலே கூட அவங்க கொள்கையை மாற்றிக்கொள்வார்கள். பிஜேபி கூட போய் சேர்ந்து கொள்வதில் எந்த மாற்றம் இருக்காது. ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை வருமானால் கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கு தான் அது நெருடல். அதே திருமாவளவன் போன்றவர்களுக்கும் இன்னும் இஸ்லாமிய கட்சிகளுக்கெல்லாம் இப்போ எதெல்லாம் அதிமுகவிலேருந்து பிஜேபி வந்தது என்று சொல்லி ஓடி போய் திமுகவில் சேர்ந்தவங்களாம் திருப்பி அதிமுகவுக்கு திரும்பி போக வேண்டிய சூழ்நிலை கூட வந்துடும். ஏன்னா அரசியல் சூதாட்டத்திலே இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது பார்க்கணும், காலம்தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கண்டிப்பாக ஒரு சூழ்நிலைகள் மாற்றத்தை தமிழ்நாடு எதிர்நோக்கிக்கின்றது. ஏன்னா இவர்கள் போட்டிருக்கிற அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மதுபான ஊழல் வழக்கு இதெல்லாம் எப்படி டெல்லியில் இருந்த கெஜ்ரிவால் நேர்மையின் ஒரே சின்னம் லஞ்ச லாவணமற்ற ஆட்சி என்று பேசி கொண்டு வந்த கெஜ்ரிவாலையே அவங்க வந்து சிறைப்படுத்திட்டாங்க. அதில் வந்து ஆதாரப்படுத்திட்டு பிஜேபி
ஊழலுக்கு பேர் போன கட்சியாக இருக்கிற திமுகவை வந்து அவங்க மாற்றுக்கு பெரிய விஷயம் இல்லை. அவங்களுக்கு அது சாதாரண விஷயந்தான். அவங்களுக்கு தமிழ்நாட்டிலே அவங்க வந்து சமீப காலமாக, ஏன்னா நான் இதை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறேன்னா, எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு கூட்டணி ஆட்சி இல்லை, அமித்ஷா சொல்கிறார் தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு. எடப்பாடி பழனிசாமி மறுநாள் தைரியமாக பண்ணுறாரு. அப்படியெல்லாம் கிடையாது, அமித்ஷா சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, நாங்கள் பெரும்பான்மையாக ஜெயிச்சு நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறார். அப்போ அந்த துணிவு அவருக்கு வந்துட்டுதுன்னா எதில் வருதுன்னா, அவருக்கு வேறு ஏதோ ஒரு பின்புலம், அவர் கையில் ஏதோ ஒரு சிக்னல், கிரீன் சிக்னல் கிடச்சிச்சுன்னு தான் அர்த்தம். இத்தனை நாள் பதுங்கி பதுங்கி பேசி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு துள்ளி எகிரி பேசுகிறார் என்றால் அவருக்கு ஏதோ பலமான ஒரு நல்ல ஒரு கிரீன் சிக்னல் கிடைச்சிச்சு. அதை அவர் நம்புகிறாரு, அதை வச்சு அவர் பேசுகிறார். ஆனால் திமுக வட்டாரத்தில் அப்படி இல்லை. ஆனால் இப்போ நாள் சொல்லும், இன்னும் ஒரு சில நாட்களிலே அதுக்கு அந்த ரகசியங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஆகவே ஏறுமுனையிலே பார்த்திங்கன்னா இப்போது பிஜேபி தான் எந்த பக்கம் போகும்னு தெரியாது. ஆனால் திமுக வர்சஸ் அண்ணா திமுகன்னு பார்க்கும்போது 2 பேரும் ஒரே சரிசமத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா அவரும் 200 தொகுதியை ஜெயிப்பேன்னு சொல்கிறாரு, இவரும் 200 தொகுதியை ஜெயிப்பேன்னு சொல்கிறாரு. ஏன்னா இவங்க 130 ஜெயிப்பாங்களான்றதே கஷ்டமாக இருக்கிற சூழ்நிலையில் 2 பேருமே 200ன்றாங்க. ஆனால் காலம் பதில் சொல்லும். ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் அடுத்து தமிழ்நாட்டிலே வந்து ஒரு கிறிஸ்தவ முதலமைச்சர் தான் வருவார்னு நான் எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இவங்க வந்து இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. காலத்தில் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இந்த இப்போ இருக்கிற இந்த அரசியல் சூழ்நிலையில் மக்கள் நல கூட்டணி மாதிரியான ஒரு மூன்றாவது அணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இன்னும் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நேரம் போக போக அரசியல் சூதாட்டத்திலே கட்சிகளும் அதனுடைய கூட்டணிகளும் மாறக்கூடிய நிலையில் தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆட்கள், சிலர் சொல்கிறாங்க திமுகவுடன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்து விடும் என்று சொன்னால் அங்கே இருக்கிற விடுதலை சிறுத்தை நிலைமை என்ன ஆகும், அவங்களுக்கு ஆல்டர்னேட் வேறு கட்சி தேவைப்படும். அப்போ இந்த மாதிரி நெருக்கடியில் வரும்போது தாவேகா என்ற ஒரு கட்சி, புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, தந்த முதலமைச்சர் கனவுல இருக்கிற விஜய், இப்படிப்பட்டவங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து இப்போயே கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு வந்து தேர்தல் களத்தில் கொட்டிகிட்டு இருக்காங்க. எல்லா ஊருக்கும் பல விதமான காரியங்கள், பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறாங்க. பணத்தை கொட்டி கொண்டு மக்கள்கிட்ட போய் கொடுத்து ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க வந்து நன்மை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா முதலமைச்சர் கனவாக தான் இருக்குது. இப்போ அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக பல 100 கோடி 200 கோடியை போய் இன்வெஸ்ட் பண்ணி போகிறவங்க அதை விட்டு மாட்டாங்க, அந்த ரேஸ்லேருந்து வெளியே போக மாட்டாங்க. அவர்கள் என்ன செய்வார்கள், கண்டிப்பாக சிதறி இருக்கிற கட்சிகளெல்லாம் ஒன்று சிணைத்து அடுத்த ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் மாதிரி ஒன்றத்தை கொண்டு வர கண்டிப்பாக முயற்சி செய்வார்கள். அதற்காக தான் கொம்பு செய்யப்பட்டு நிறைய பேர் இப்போயே சேனலில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சவுக்கு சங்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கு தயாரான தூபத்தை போட ஆரம்பிச்சார். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 3வது அணியை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஒருவேளை அப்படி ஒரு கூட்டணி கூட அமைய வாய்ப்பு வரலாம். ஏன்னா அது ஆல்ரெடி வந்திருக்கு தமிழ்நாட்டில், இன்னொரு சான்ஸ் அது மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வாட்டி வந்து வரும்போது அதில் சேருகிற கூட்டணிகள்லாம் சரியான கட்சிகள், ஒரு டஃப் ஃபைட் இருக்கும். கண்டிப்பாக ஒரு 4 முனை போட்டி இருக்கிற ஒரு தேர்தலில் கண்டிப்பாக அது மும்முனைக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு சரிசம போட்டியாக வரலாம், வாய்ப்பு இருக்கிறது. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி ஃபாதர். நன்றி, வணக்கம்.